ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3ல் எபிசோடு 36 தி டெரர் ஆஃப் மசில் டவர். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஸ்னோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கோகுவை நினச்சி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கோகு வந்து அந்த மசில் டவருக்குள்ளே வந்தார் பார்த்தீங்களா, உள்ளே வந்தவர் நம்ம எந்த பக்கம் போகணும் என்னங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாருங்க. அந்த டைமில் ஒயிட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மைக்கில் பேசுகிறாரு. ஏ தம்பி, நீ எதுக்காக இதுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த கிராமத்து மக்களை காப்பாற்ற வந்தேன், அவரோட தலைவர் உள்ளே இருக்காரமே அவருக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே நம்ம ஒயிட்டு, ஓ அப்போ இந்த கிராமத்துலேருந்தே உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா, சரி உனக்கு முன்னாடி தெரிகிற அந்த டோரை திறந்துக்கிட்டு நேராக உள்ளவா அப்படிங்கிற மாதிரி வழியையும் சொல்லிடுறாருங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற பேச்சை கேட்டு உடனே உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 4 ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், இந்த மாதிரிங்க ஒயிட்டு, இந்த மாதிரி இந்த பையனை கொண்டா உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒயிட்டை என்ன சொல்கிறாரு, அதை பற்றி நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், எனக்கு அவங்ககிட்ட உள்ள பால் தான் தேவை, அவனை நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒயிட்டும் சொல்லிடுவாருங்க. இல்லை நம்ம ஒயிட்டு இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தவங்க கதவை தட்ட நம்ம ஒயிட்டு யார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் முராசாக்கி அப்படின்னு பாருங்க. ஆமாங்க, இந்த இடத்துல இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவன் ஒரு நிஞ்சா, இவன் பேர் முராசாக்கி. இப்போ இவனும் வந்து ஒயிட்டுக்கு பக்கத்தில் வந்து போட்டியை வேடிக்கை பார்க்க வரான். அப்போ ஃபஸ்ட்டு உள்ள அந்த 4 ரவுடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தவங்க வேகமாக கோகுவை அடிக்க வர கோகு என்ன பண்ணுறாரு, ஒரே உதைக்கிறாருங்க. அவன் இங்கே இருந்து பறந்து போய் ஒரு இடத்துல விழுகிறான். இப்போ இந்த பக்கம் இன்னொருத்தன் கத்தியை வச்சு மிரட்டுறான், தம்பி உன்னை எப்படி முடிக்கிறான் பாருடா அப்படிங்கிற மாதிரி கத்தியை வச்சு மிரட்ட இவனை வயிற்றுல ஒரே குத்துங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலைஞ்சி போய் கீழே விழுகிறான். இப்போ அடுத்தது உள்ளவன் கோகுவை தர மாதிரியா அடிக்க எல்லா அடியுமே கோகு டாட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட முகம் இருக்க பாருங்க, அந்த முகத்தில் ஒரே வைக்கிறாரு, அவனும் இங்கே இருந்து பறந்து போய் விழுகுறாங்க. இப்போ இன்னொருத்தான் அவரை கண்ணாபுனான்னு வந்து சுட நம்ம மாஸ்டர்கிட்ட யூஸ் பண்ண அந்த மிரர் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாறிடுறாங்க. அதாவது அவன் முதுகுக்கு பின்னாடி வந்து மூஞ்சில் ஒரு குத்து வைக்கிறான், அவனுமே இந்த இடத்துல கீழே விழுகிறான். இப்போ 2வது இடம், அதாவது இந்த இடத்துல பிளாக்ல உள்ள எல்லாரையுமே அவன் முடிச்சிட்டான். இப்போ இதை பார்த்தோன்னே ஒயிட்டுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோகு என்ன பண்ணுறான், இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எனக்கு இது ரொம்பவே வேர்க்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்லி நம்ம கோகு ட்ரெஸ்ஸை கையிட்ட அதில் உள்ள அந்த பழைய ட்ரெஸ்ஸில் ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே உள்ள முராசக்கின்னு ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்துட்டு இந்த பையன் சாதாரண பையன் இல்லை, இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்குது, இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஒயிட்டு சொல்கிறாங்க, இந்த பையன் தான் சில்வரையே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது சில்வரை தோக்கடிச்சிட்டானா, அப்போ நான் நினச்சது கரெக்டு தான், இந்த பையன் சாதாரண பையன் இல்லைங்கிற மாதிரி சொல்ல இப்போ 3வது ஃப்ளோருக்கு வந்து கோகு போக போகிறாங்க. அப்போ சொல்கிறான், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, 3வது ஃப்ளோரில் மிகப்பெரிய வந்து ஒரு சைபார்க், அவர் பேர் வந்து மெட்டலான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒருத்தவர் வந்து அந்த இதில் இருக்கார், அதனால அந்த இடத்த விட்டு போக முடியாது, அப்படியே அவன் 3வது ஃப்ளோரை தாண்டி போனால் 4வது ஃப்ளோர் வந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால அவன் அடுத்தது என்னையும் தாண்டி போக முடியாது அப்படின்னோடனே இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, கோகு சொன்ன மாதிரியே ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த படிக்கட்டில் ஏறி 3வது ஃப்ளோருக்குள்ளே போகிறாருங்க. அப்போ 3வது ஃப்ளோருக்குள்ளே போகும்போது அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவள் சொன்ன பார்த்தீங்களா மெக்லான்னு, இவன் ஒரு சைபார்க்குங்க. அவன் நின்றுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறான், கோகுவோட வழியை மறைச்சிக்கிட்டு நிற்க கோகு கேட்குறாரு, நான் அவன் கூட சண்டை போடணுமா அப்படின்னோடனே இவனும் உடனே எதுவுமே பேசாமல் அவனும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து வெளில ஒயிட்டு கேட்குறாரு, ஆமாம் அவனே இது வரைக்கும் வந்து மெக்லான் வந்து அதிகபட்ச சண்டை போட்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம முராசைக்கு சொல்கிறா, அப்படி இது வரைக்கும் 1 நிமிஷம் தான் அவனோட அதிகபட்ச டைமிங் லிமிட், அந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே அவன் மொத்த சண்டையும் முடிச்சிருக்கான், இது வரைக்கும் மெக்கலான் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு மேலே வந்தவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மெக்கலானை பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, மெக்கலான் அங்கேயே இருந்து வேகமாக குத்த அதை அழகாகவே கோகு வந்து டாட்ச் பண்ணி மேலே போயிடுறாருங்க. இப்போ மேலே போனவொடனே நம்ம மெக்கலான் அவன் எங்கடா போனான் அப்படின்னு தேட மேலே இருந்துக்கிட்டே அப்படியே கீழே வந்து மூஞ்சில் ஒரு குத்துறாருங்க. இந்த இடத்துல மெக்கலான் அப்படியே சரிஞ்சு போகிறான். இதை பார்த்தோன்னே உள்ள ஒயிட்டுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இப்போ கீழே விழுறாருங்க. இப்போ 2வது கோகு சரி இதோட இவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஏறி நகர்ந்த போவ அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு கோகுவை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புடியிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்புண்டா அப்படிங்கிற மாதிரி கோகுவை நசுக்க அவனோட மொத்த பவருங்க, அவன் கையில் உள்ள நரம்பு எல்லாமே புடைச்சிக்கிட்டு வர அந்த அளவுக்கு நம்ம கோகுவை போட்டு நசுக்கிறான். ஆனால் கோகுவால் ஒன்றுமே முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு, கோகு அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவன் கையை அப்படியே விளக்கிட்டு வெளில வந்து உழுவாரு பாருங்க பிரிச்சுக்கிட்டு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே வெளியில் வந்து பிரிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவனோட நெஞ்சில் ஒரு வைக்கிறாருங்க. வச்சதுதான் தெரியும், அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் அடித்து செவுத்துல அடித்து இந்த இடத்துல கீழே வந்து விழுவுறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா அடித்து மறுபடியும் எழுந்திரிச்சு வரவும் செய்கிறான். இப்போ இதை பார்த்தோன்னே கோகுக்கு
மறுபடியும் ஆச்சரியம், யாரா இவன் என்கிட்ட இருந்து இவ்வளோ அடி வாங்குறான், ஆனால் எதுவுமே அவனுக்கு ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கோகு ஆச்சரியப்பட இப்போ வந்து ரோபோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறி மிதிக்க வராரு. எல்லா மிதியுமே வந்து கோகு வந்து டாட்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஓங்கி கையால் ஒரு குத்து குத்த கோகு இப்படியே பறந்து போய் சோத்தில் அடிச்சிடுறாருங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து மயங்கி கீழே விழுந்துடுற. அப்படி இதை பார்த்த உடனே இவங்க இருக்காங்க பாருங்க ஒயிட்டு, ஒரு வழியாக இவன் தோத்துட்டான். அப்பயே சொன்ன பாரு இவனால இவனை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னோடனே நம்மளோட அந்த நிஞ்சா இருக்கான் பாருங்க முராசாக்கி, அவன் சொல்கிறான் பரவாயில்ல இந்த பையன் இவனுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துருக்கான், இது வரைக்கும் இவன் கூட 2 நிமிஷம் வரைக்கும் இந்த போட்டி நீடிச்சிருக்கு, இவன் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது நம்மளோட சைபார்க்கையே கஷ்டப்படுத்தி இவ்வளோ நேரம் சண்டையில் ஜெயிச்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் கீழே விழுந்து வர மிதிக்க வர அழகாவே கோகு வந்து இதை டாட்ச் பண்ணிடுவாருங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் உன்னை விடுற மாதிரி நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கோகு அவரோட தலையால் ஓங்கி ஒரு அட்டி அவன் தலையில் அடிப்பாரு பாருங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான கோகுக்கு இந்த இடத்துல தலையே அந்த வலி வலிக்குங்க. இப்போ யாரா அவன் இரும்பு மாதிரி இருக்கான் உடம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்க. இப்போ மறுபடியுமே இந்த என்ன பண்ணுவான், அந்த சைபார்க்கு வந்து எழுந்திரிச்சு வர இப்போ வேற இல்லாமல் என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் ஒன்று விட்டா இல்லை நானும் இந்த மாதிரி சீரியஸாக தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாயை திறந்து வாயிலேருந்து லான்ச்சரை விடுறாங்க. அந்த லான்ச்சர் என்ன பண்ணுது, கோகுவை வேகமாக துரத்திக்கிட்டு வருது. எல்லா இடத்துல இருந்துமே கோகு டாட்ச் ஆகுறாரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லான்ச்சரை வந்து ஒரு இடத்துல சுட்டுறது. பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் மிகப்பெரிய ஓட்டையே விழுந்துருது. இப்போ எல்லாம் என்ன நினைச்சாங்க, அவ்வளோதான் இதோட இந்த இடத்துல கோகுக்கு கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கோகுக்கு அடிபட்டிருக்காதுங்க. அவர் அந்தாண்ட உள்ள ஒரு தூண் பின்னாடி இருந்துக்கிட்டு இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் வாயிலேருந்து வர இந்த அட்டாக் வந்து என்னோட கமேகமேகாவுக்கு ஈக்குவலாக பண்ணுது. ஸோ இப்போ இவன் இந்த அளவுக்கு பவராக இருக்கானா நானும் என்னோட சக்தியை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோகு என்ன பண்ணுறாரு, டேய் மெட்டல் மண்டையா நான் அங்கே இல்லை இங்கே இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் அடிக்க வர கோகு கமேகமேகா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிப்பார் பாருங்க. ஒரே அடி தான் அடிப்பார். இந்த இடத்துல அந்த ரோபோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெக்லான்னு சொல்கிறவன், அவனுக்கு தலையே இருக்காதுங்க. அவனுக்கு தலை இல்லாமல் உடம்பு எல்லாமே தோலிகள்லாம் கிழிஞ்சு இருக்கும். இதை பார்த்தோன்னே கோகுக்கு பயங்கரமான பயம். ஆமாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு இவ்வளோ நிறைய ஒரு மனுஷனே நினச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல, ஆகாகா நான் இந்த பவரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன் போற ஒரு அப்பாவி மேலேங்கிற மாதிரி கோகு ரொம்பவே பயப்பட உள்ள முராசாக்கிக்கு பயங்கரமான ஆச்சரியம். இது என்ன அட்டாக்கு, இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை நான் பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி உள்ள முராசாக்கி ஆச்சரியப்பட இப்போ என்ன பண்ணுறான், இந்த வெறும் உடம்போட நிற்கிற அந்த சைபாருக்கு அதோட அடங்கி போகலைங்க. அவனோட ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கை மட்டும் தனியாக லான்ச்சரில் வந்து கோகு ஒரு அடி அடிக்குதுங்க. சரி இதில் அடி வாங்கின கோகு இப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து அவர் அடிக்க வர எல்லா அடியுமே வந்து ரொம்பவே அழகாக கோகு டாட்ச் பண்ண இப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி இவர் நடந்து வந்து கோகுவோட முகத்தில் ஒரு குத்து குத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோகுக்கு முகத்தில் கிழிஞ்சு ரத்த காயமே ஏற்பட்டுருங்க. ஏற்பட்டோடனே இதோட உன்னை சும்மா விடாமல் இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த சைபார்க்கோட முதுகில் ஒரு ஓட்டை ஒன்று போடுறாருங்க. ஓட்டை போட்டோடனே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இருந்தாலும் அவன் அதோட நிப்பாட்டாமல் மறுபடியுமே வந்து அந்த ரோபோ அடிக்க வர அவன் கையால் குத்த வர இந்த வாட்டி கோகு அவரோட பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் எடுத்து வச்சுக்கிட்டு 2 பேரும் ஆப்போசிட்டில் குத்திக்க இவரோட எக்ஸ்டெண்டர் வச்சு அவன் கையில் ஒரு குத்துவாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோவோட கையே இந்த இடத்துல வெடிச்சு போயிடும். இப்போ 2 கையும் இல்லை ஒரு தலையும் இல்லை. அதோட அந்த ரோபோ விடாமல் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அவனை துவங்கி காலால் ஒரு மிதிக்குங்க இந்த வாட்டி கோகுவை. அப்படியே கோகு நசுங்கின மாதிரி ஃபீல் ஆகி வெளில வந்துடுவான். ஆனால் இந்த வாட்டி கோகுக்கு வந்து கோபம் ரொம்பவே உச்சிக்காயிடுங்க. இதுக்கப்புறம் உன்னை நான் உயிரோட விட்டேன்னா அது எனக்கே ரொம்ப அசிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி வந்து அவனோட நெஞ்சு இருக்கு பாருங்க, அந்த நெஞ்சில் ஓட்டை போட்டுக்கிட்டு அந்தாண்ட வந்துடுவாருங்க. ஆனால் அப்பயுமே அவன் என்ன பண்ணுவான், எழுந்திரிச்சு நடந்து வர இதுதான் என்னோட கடைசி அட்டாக்குன்னு சொல்லி கமேகான்னு சொல்லி இந்த பக்கம் கோகு அவரோட கமேகமேகாவை யூஸ் பண்ணுவார். அவனும் அடிக்க வருவான். ஆனால் பவரை விடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த சைபார்க் மெக்லான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே கீழே விழவும் செய்கிறாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல கோகு வந்து ஜெயிக்கவும் செய்கிறாரு. இப்போ இவர் மேலே போகிறாரு. அப்போ உள்ள ஒயிட் டீம் சொல்கிறாங்க அவனுக்கு பேட்டரி மாற்றி பல வருஷம் ஆகுது, இதோட அவன் பேட்டரி சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, அதனால இனிமேல் அவனால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கோகு வந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகும்போது நம்ம ஒயிட்டு கத்துறாண்டே அடுத்த ஃப்ளோர் ஓன் கண்ட்ரோல் தான், நீ தான் அவன் கதையை எப்படியாச்சும் முடிக்கணும்னு இங்கேருந்து அந்த நிஞ்சாவும் தப்பிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. இப்போ கோகு மேலே போக இப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஸ்னோ இருக்காங்க பாருங்க, ஸ்னோ அப்புறம் அவங்களோட அம்மா, இவங்க 2 பேரும் கோகுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, அவன் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவன் திரும்பி வரணுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கோகு அடுத்தது இருக்கிற ஆபத்து தெரியாமல் 4வது ஃப்ளோருக்குள்ளே போக அங்கே ஆல்ரெடி ஒரு நிஞ்சா வந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகளோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.